BE BTech degree examination April-May 2025 second semester Electronics and Communication Engineering EC 3251 circuit analysis ஒரு part B question பார்க்கலாம். So this is the question. Using Thevenin's theorem find the current in 10 ohm resistor in the circuit shown in figure னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த drawing அப்படியே கட் பண்ணி நான் கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுக்கிட்டேன். சரி, இப்போ நம்ம கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, கண்டிப்பாக தெவனின் தியரம் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தெவனின் வோல்டேஜ்னு சொல்லலாம், அதாவது VTHன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா VOCன்னு சொல்லலாம். அது கூட ஒரு ரெசிஸ்டர் சீரீஸில் இருக்கணும், அதுக்கு பேர் வந்து RTH. அதுக்கப்புறம் லோட் ரெசிஸ்டன்ஸ் RL. இங்கே லோட் ரெசிஸ்டன்ஸ்க்கு எதை மீன் பண்ணுதாங்கன்னா, எது வழியாக நம்ம கரண்ட் கண்டுபிடிக்க போகிறோமோ அதுதான். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 10 ஓமை தான் லோட் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருக்காங்க. 10 ஓம். சரிங்களா, ஒரு தடவை பார்த்துருங்க. ஸோ எஸ், ஃபைண்ட் த கரண்ட் இன் 10 ஓம் ரெசிஸ்டர். கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம நினச்சது கரெக்டு தான். ஓகே ஃபைன். 10 ஓம் ரெசிஸ்டர் ஒரு ஸ்டெப் எழுதி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்புக்கு வரலாமா? நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், RTH கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ முதல்ல RTH கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஸ்டெப் நம்பர் 1, வோல்டேஜ் சோர்ஸை நம்ம ஷார்ட் பண்ணிடணும். கரண்ட் சோர்ஸ் இருந்தால் ஓப்பன் பண்ணணும். லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிடணும். சரி, அப்போ நம்ம கான்செப்ட் படி ஷார்ட் பண்ணியாச்சா? சரி, அப்போ இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் அப்படியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோமா? அப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கு பேர் தான் RTH. அப்போ நீங்கள் இங்கே கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருந்து ஆரம்பிக்கணும், இங்கேருந்து பார்க்கணும். நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு முதல்ல என்ன தெரியும், இந்த 40 ஓம் தான் உங்களுக்கு நியர்பையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நியர்பை என்ன, இந்த 20 ஓம். இந்த 2 சொல்லுங்கள், சீரிஸ் கனெக்ஷனா பேரல் கனெக்ஷனா? சப்போஸ் இங்கேருந்து ஒரு கரண்ட் போச்சுன்னா அது இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம். கரெக்டாக போகாது, ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது ரெசிஸ்டன்ஸ் தான். பட் இருந்தாலும் ஒரு அசம்ஷனுக்கு சொல்கிறேன், இந்த ரெண்டுமே பேரலல் கனெக்ஷன். அப்போ என்ன பண்ணிக்கலாம், பேரலல் கனெக்ஷன்னா R1 R2 by R1 plus R2. அப்போ 40 ஓம் into 20 ஓம் by 40 plus 20 60 ஓம். 120 is 20, 3 20s are 60. அப்போ RTHோட வேல்யூ எவ்வளவு, 40/3. சிம்பிளாக கண்டுபிடிச்சாச்சு. அப்போ RTHோட வேல்யூ வந்து 40/3 ஓம். சரி, ஓகே ஃபைன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது VTH. VTHனா என்ன, நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணணும். லோட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு அக்ராஸாக நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த பாயிண்ட்டுக்கு அக்ராஸாக, இந்த 10 வோல்ட்டுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் நம்ம இந்த லோட் ரெசிஸ்டன்ஸை தூக்கிட்டு நம்ம ஒரு வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். அதாவது ஓப்பன் பண்ணிடுறோம், இந்த லோட் ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு வோல்டேஜ் பிட்வீன் தீஸ் 2 ஓப்பன் பாயிண்ட்ஸ், that will be called as open circuit voltage or Thevenin voltage. சரி, ஓகே ஃபைன். அப்போது சப்போஸ் ஏலேருந்து நானும் அசம்ஷன் பண்ணிக்கிறேன், ஒரு 10 ஆம்ஸ் கரண்ட் வருது, ஒரு 10 ஆம்ஸ் கரண்ட் வருது, ஒரு 10 ஆம்ஸ் கரண்ட் வருது. இந்த 10 ஆம்ஸ் கரண்ட்டு கண்டிப்பாக இப்படி ஃப்ளோ ஆகும், ஏன்னா அது போகிறதுக்கு ஒரு ரிட்டர்ன் பாத் இருக்குது. இப்போ என்னோடய கொஸ்டின் என்னென்னா, அந்த கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகுமா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சார் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரும், இந்த பாயிண்ட் வரைக்கும் வரும் சார்னு சொல்லுவீங்க. கரண்ட்டு ஃப்ளோ ஆகணும்னா நிச்சயமாக நமக்கு ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் இருக்கணும், இல்லை ஒரு க்ளோஸ்டு பாத் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இந்த பாயிண்ட்டை தான் அப்படியே கட் பண்ணி இந்த 10 ஓம் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்களே. அப்போ கரண்ட் என்னங்கிறது இப்படி ஜம்பாக பண்ணும், பண்ணாதில்ல. அப்போ இது ஓப்பன். அப்போ இந்த 60 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட்டு ஃப்ளோ ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா, எந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில், இந்த 10 ஓமுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் வோல்டேஜ் கண்டுபிடிங்க. இந்த 2 பாயிண்டில் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் வோல்டேஜ் கண்டுபிடிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் இந்த 20 ஓமுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுதான் VTH. புரியுதா? அப்போ VTH வேணும்னா நீங்கள் B ஓப்பன் சர்க்கியூட்டட் டெர்மினல்ஸ் அது கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், 20 ஓமுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுதான் VOC. இதில் நீங்கள் என்ன அசியூம், இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்க, அந்த 60 ஓமை கன்சிடர் பண்ணக்கூடாது. Do not consider since there will not be any closed path for the flow of current. ஏன்னா நம்ம இந்த 10 ஓம் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம். புரியுதா? சரி, அப்போ இப்போ சர்க்கியூட் உங்களுக்கு எப்படி ஆயிரும், ஒரு 120 வோல்ட், அடுத்து ஒரு 40,
கீழே ஒரு 20. அவ்வளோதான், இவ்வளோ தான் சர்க்கியூட். இதுக்கு மேலே நீங்கள் வரையக்கூடாது. இதுக்கு மேலே வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் புரியலன்னு அர்த்தம். இந்த இடத்துல நீங்கள் 60 போடவே கூடாது. ஏன்னா 60 இருந்தாலும் அது வழியாக கரண்ட்டு ஃப்ளோ ஆகாது. அப்போ இந்த 120 வோல்ட் இந்த 40 ஓமும் 20 ஓமும் பிரியுதா? அப்போ வோல்டேஜ் டிவிஷன் ரூல் எழுதுங்க. மொத்த வோல்டேஜ் 120, தேவையான ரெசிஸ்டன்ஸ் 20, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 40 + 20. அப்போ 120 × 20/60 கரெக்டாக? 160 is 60, 260s are 20. அப்போ 40 வோல்ட். அப்போ VTH எவ்வளவு? 40 வோல்ட். நமக்கு என்ன வேணும்? இது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேணும். அப்போ 40/3 யும் 10 என்ன? சீரிஸ் கனெக்ஷன் தானே? அப்போ கூட்டிடலாமா? அப்போ R total is equal to 40/3 + 10. அப்போ 40 + 30/3 LCM எடுத்துட்டேன், 70/3 கரெக்டாக? அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சு போச்சு. டோட்டல் வோல்டேஜ் தெரியுமா? தெரியும். அதான் VTH 40 வோல்ட். இப்போ நமக்கு என்ன வேணும்? I வேணும். I is equal to V/RTH போட்டுடலாமா? சரி, VTH/RT, R டோட்டல் போட்டுடலாம். அப்போ 40/70/3, இந்த 3 மேலே போயிடுவோமா? அப்போ 40 × 3/70 ஆயிருமா? இதையும் கட் பண்ணலாமா? அப்போ 4 3s are 12, 12/7. அப்போ எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது? 12/7 ஆம்பியர் இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகுது. அவ்வளோதான், ப்ராப்ளம் முடிஞ்சுது. பார்க்க தான் பெரிய கொஸ்டின், பட் ஆனால் ரொம்ப சிம்பிளாக சால்வ்